வெல்கம் பேக் டு சேனல். ரீசெண்டாக டைரக்டோட ரிலீஸாக சன் நெக்ஸ்ட்ல வெளிவந்திருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் ரேம்போ. நம்ம அருள்நிதியோட ஆக்டிங்ல இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. அருள்நிதி படம்னாலே பயங்கரமாக இருக்கும். ஆனால் இது அருள்நிதி படமே கிடையாது. இது ஒரு சம மொக்கையான ஒரு படம். ஏன்டா பார்த்தோன்னு ஆகிப்போச்சு. படத்தோட மொத்தம் ரன் டைம் ஒரு 2 மணி நேரம் கிட்ட வருது. அந்த 2 மணி நேரம் செம்ம வெறுப்பாக போச்சு. ஒரு சில சீன்ஸ் மட்டும் தான் நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க. ஆனால் மிச்ச சீன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன் பிளேல பார்க்குறப்ப என்ன படம்டா அது, இன்னமாடா இந்த மாதிரி சீன்ஸ் அடிக்கிறீங்க அப்படின்னு லெவலுக்கு நம்ம ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. கதைன்னு பார்த்தீங்கன்னா பெருசா இல்ல, சிம்பிளா ஒன்லைன் சொல்லி சொல்றேன் கேட்டுக்கோங்க. கதையில அருள்நிதி ஒரு பாக்ஸரா இருப்பாரு. அவர் பாக்ஸிங் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, அதுல வரக்கூடிய காசு வச்சுதான் அவங்க நடத்தக்கூடிய அந்த ஆசிரமத்தை நடத்த முடியும். இப்படி இருக்க நம்ம ஹீரோயின் இருக்காங்களே, ஹீரோயினுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அவனோட ஓன் ஃபேமிலியில ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வருவாங்க. குறிப்பா அவனோட ஓன் ஃபேமிலியில ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். அந்த பிரச்சனைனால ஒரு பெரிய கேஸ் போயிட்டு இருக்கும். அந்த கேஸ்ல நம்ம ஹீரோயின் கோர்ட் வரக்கூடாது, நம்ம ஹீரோயின் கோர்ட் ஏறக்கூடாதுன்னு ஹீரோயினை கடத்த பிளான் பண்ணுவாங்க. தப்பிக்க நம்ம அருள்நிதி தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஸோ அருள்நிதிக்கு பண தேவை இருக்கிறதுனால ஸோ இப்போ பணத்துக்காக தான் அந்த ஹெல்ப்புமே அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் என்ன ஆச்சு, அந்த கேஸ் என்ன கதை, ஸோ அதுக்கான ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் என்ன, அண்ட் அருள்நிதி கடைசியில் ஹீரோனை சேவ் பண்ணாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச கதையே. ஓவராலா இந்த படம் சம பூரு, பார்க்கறதே வேஸ்ட். இந்த படத்தை டைரக்டர் பிரீமியரா நல்லா கொண்டு வந்தாங்க. தேட்டர்லேயே விட்டு அருள்நிதி படம் நல்லா இருக்குன்னு போய் தேட்டர்லேயே உட்காந்து பார்த்தோம்னா நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. வேஸ்ட், காஸ்ட் வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட்டு. இந்த படத்தை 2 மணி நேரம் உட்காந்து பார்த்தேன், எனக்கே செம்ம டைம் வேஸ்ட்டு. தயவு செஞ்சு உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அருள்நிதி படம் நம்பி உட்காந்து பார்ப்பீங்க, ஆனால் அருள்நிதி படம் இந்த படம் கிடையாது, ஒர்த்தே கிடையாது. அவர் ஏன் இந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி நடிச்சாருன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா அந்த படத்தில் எதுவுமே பெருசாக இல்லை, காமெடியுமே பெருசாக இல்லை. ஒரு காமெடின்னு வீட்டுக்கு அடிக்கடி ஒரு காமெடி பண்ணுவார். அது ஒரு காமெடி இதுன்னு வாயில் நல்லா அசிங்கமாக வருது. அந்த அளவுக்கு மொக்கையாக பண்ணியிருக்காங்க. சேம் ஸ்டோரி, ஏதாவது ட்விஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்விஸ்ட் என்னன்றது நம்மள ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காவோ ஒரு கமர்ஷியல் ரீதியாவோ எதுவுமே இல்லை, எதுவுமே இந்த படத்தில் இல்லை. ஸோ கமர்ஷியல் கூட வேண்டாங்க ஐயா, இது ஒரு த்ரில்லர் மூவின்னு சொல்கிறீங்க, அந்த த்ரில்லிங் எலமெண்ட்ஸாக கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம். அருள்நிதியோட ஆக்டிங் எல்லா படத்துலையுமே நல்லா இருக்கும். இந்த படத்தை ஏன் சூஸ் பண்ணி எடுத்து நடிச்சு கொடுத்தாருன்னு சுத்தமாக புரியல. இது ஒரு படமே இல்லை, இது செம்ம மொக்க படம். ரேம்போ சன் நெக்ஸ்ட்ல இருக்கு, டைரக்டர் பிரீமியர், புது படம் உட்காந்து பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதே நம்பர்களே. தயவுசெய்து இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பார்க்கறதுக்கு ஒர்த்தே இல்லை. நிறைய பேர் சொல்லுவானுங்க படம் நல்லா இருக்குன்னு. எனக்கு இந்த படம் சுத்தமாகவே பிடிக்கல. எதுக்குமே இந்த படம் லாக்கி இல்லை. கதை வயசாகவும் இந்த படம் ஒன்றுமே இல்லை. ஒரு சில இடத்துல கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனால் அதுவுமே அந்த ஒரு சீன்ஸ்க்காக நீங்கள் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறது நியாயம் இல்லை. ஸோ அதனால் இந்த படத்தை பெட்டர் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ் 5க்கு 1 கொடுக்கலாம்.